வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு பத்திரிகை செய்தி அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துருவோம். 2023 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிக்கை எண் 1/2024 நாள் 9/2/2024 படி 21/7/2027 அன்று ஒளியியல் குறி அங்கீகாரம், அதாவது OMR மூலம் தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் 25,319 தேர்வர்கள் கலந்து கொண்டனர். மாண்பமை சென்னை நீதிமன்ற வழக்கு எண் WMP நம்பர் 16353 ஆஃப் 2024 அண்ட் பேட்ச் கேசஸ் தீர்ப்பாணை நாள் 18/3/2025 கிணங்க மேற்காணும் போட்டித் தேர்வில் பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட A வகை வினாத்தாளுக்குரிய கேள்விகளுக்கான தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான trb.tn.gov.in இல் 28/3/2025 அன்று அப்ஜெக்ஷன் டிராக்கருடன் வெளியிடப்பட்டது. தற்காலிக விடை குறிப்பிற்கு 28/3/2025 முதல் 3/4/2025 பிற்பகல் 5 மணி வரை தேர்வர்கள் இணையவழியில் தங்களது ஆட்சேபனைகளை அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மேற்காண் தேதிகளில் பெறப்பட்ட அனைத்து ஆட்சேபனைகளும் பாடவாரியாக வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. அதன் பின் பாட வல்லுநர்கள் குழுவால் இறுதி செய்யப்பட்ட விடை குறிப்புகளின் அடிப்படையில் பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட வினாத்தாளினை எழுதிய தேர்வர்களது OMR விடைத்தாளினை கணினிமயமாக்கப்பட்ட மின்னணு செயல்முறை மூலம் மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டன. தற்போது இத்தேர்வில் பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட வினாத்தாளினை எழுதி அனைத்து தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இறுதி விடை குறிப்புகளுடன் இன்று வெளியிடப்படுகிறது. மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகிறது. மேற்கொண்ட எந்தவித ஆட்சேபனைகளும் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்க இயலாது. பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு இதையும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதனுடைய மார்க் அப்படின்றது வந்துருச்சு. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இதில் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த கட் ஆஃப்லேருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் வரையும் கூடலாம் குறையலாம், அந்த ரேஞ்சில் தான் வருமே தவிர ரொம்ப பெருசாலாம் வராது. பாட வாரியாக எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ கட் ஆஃப் பார்க்காத நபர்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க, உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. மினிமமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 100+ மதிப்பெண்கள் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிடும். 90+ இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 80% கிடைக்க சான்சஸ் இருக்குது. 80+ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். 80+ இருந்தால் எல்லாருக்கும் கிடைக்குமான்றது டவுட்டு தான். 1-2 நபர்களுக்கு கிடைக்கும், பாதி பேருக்கு கிடைக்கும், பாதி பேருக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த நகர்வுகள் எந்த மாதிரி போகுது. வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா 80க்கு மேலே எடுத்த எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேகன்சி எந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க என்னன்றதை அடுத்தடுத்த இதில் தான் பார்க்க முடியும். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.